அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற போது இது ஒரு தேசிய கட்சியின் மாநில மேனேஜர் என்று எல்லாரும் விமர்சிச்சாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பெஞ்சு தேய்ச்சிட்டு போனாங்க, நான் இட்லி சுடுறதுக்கோ தோசை சுடுறதுக்கோ வரல, நான் ஜெயலலிதா கருணாநிதி மாதிரி நான் ஒரு லீடர் என்று அண்ணாமலை ஒரு 35-36 வயசுல அவர் பிரஸ்ல பேசின வார்த்தைகள் இவை. அது மட்டுமல்ல, இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் திமுகவின் ஏஜென்ட்டுகள், திமுகவிடம் வாங்கி தின்றுதான் அவர்கள் இப்படியெல்லாம் செய்து போடுகிறார்கள் என்று அதுவரை எந்த ஒரு அரசியல்வாதியும், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அதற்கு முன்பு விஜயகாந்த் இந்த ஸ்டாண்டை எடுத்திருந்தார். ஆனா அவர் ரொம்ப தீவிரமா எடுக்கல. அந்த விஜயகாந்தோட அந்த ஸ்டாண்டை ஊடகங்களே சேர்ந்து அவரை ஒரு காமெடி மெட்டீரியலா மாத்திட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அதில் ரொம்ப அலர்ட்டாக பத்திரிகையாளர்களை ஷார்ப்பாக சாடினார். ஒவ்வொரு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போதும் அவருடைய சேனல் பேரை குறிப்பிட்டு, அந்த சேனல் நீங்க என்ன பண்றீங்க, இதை ஏன் போடல என்று கேட்கும்போது அண்ணாமலையின் செல்வாக்கு பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல, இந்த ஊடகங்கள் மீது, இந்த பாரம்பரிய ஊடகங்கள் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியிலும் அண்ணாமலைக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பித்தது.